வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோட பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம பாட்டி நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மயில் வாகனமா சரி கார்த்தி போன் அட்டன் பண்ணி கேளு, பாட்டி கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான செய்திக்காக தான் கால் பண்ணுவாங்க. அப்ப போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க பாட்டி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி எங்கப்பா இருக்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி நான் வீட்டுலதான் இருக்கேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா உன்னை நேரா பாக்கணுமே ஐயா. கார்த்தி சொல்றாரு, சரிங்க பாட்டி, பக்கத்துல உள்ள கோவிலுக்கு வாங்க பார்க்கலாம். இது கேட்டதோட பாட்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி போனை கட் பண்ணத்தோட மயில் வாகன கேக்குறாரு, என்ன இது பாட்டி வந்துட்டு ஏதோ நேரா பாக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா பாட்டி இந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. சோ ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போல, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம பரமேஸ்வரி போய் பாக்குறாங்க. பரமேஸ்வரி கார்த்தியை பார்த்ததோட, ஐயா கார்த்தி வாப்பா, இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கு அடிக்கடி கூப்பிடக்கூடாது. நீ அத்தை வீட்டுல இருக்க, இதுவே ஒரு பிரச்சனையாகும் அப்படிங்கறது எனக்கு புரியுதுப்பா. ஆனா பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு, அதான்ப்பா கூப்பிட்டேன். மயில்வாகனி கேக்குறாரு, என்ன பாட்டி பிரச்சனைன்னு சொல்றீங்க? பிரச்சனைன்னு கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு பாட்டி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா எனக்கும் பயமா இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, பாட்டி என்னன்னு சொல்லுங்களேன் பாப்போம். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா பேங்க்ல போயிட்டு நீ தானையா அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வரணும். சாமுண்டீஸ்வரி வரமாட்டா, ஊர் தலைவர்களை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அந்த நகையை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த சந்திரா இருக்கால, அவ குறுக்க புகுந்து இது மாதிரி சாமுண்டீஸ்வரியும் வருவா அப்படின்னு சொல்லிட்டாளாம். இப்ப என்னப்பா பண்றது? அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரி உன்னை பாத்துட்டா ஒரு எல்லாமே கெட்டு போயிருமேப்பா, கோவில் கும்பாபிஷேகமும் பாதிலே நின்னு போயிருமே. கார்த்தி சொல்றாரு, பாட்டி நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா அந்த விருமன்னு இருக்கான்னு அவன் இந்த கும்பாபிஷேகம் எப்படியாவது நிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியா? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி அத நாங்க பாத்துக்கிறோம் கவலைப்படாதீங்க. எங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்தே அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. மாமா ஸ்டேஷனுக்கு போனது கூட அவன் தான் காரணமா இருப்போம்னு சந்தேகமா இருக்கு. அதனால கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு கண்டிப்பா அவன் இருக்க மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா, சரி நீங்க போங்க, அத்தை தேடினாலும் தேடுவா, என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு நிக்கிறத பார்த்தா சாமியாட்டம் ஆடிடுவா. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, சரிங்க பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாம பதட்டப்படாம இருங்க, எல்லாத்தையும் கார்த்தி பார்த்துப்பாரு. இது கேட்டதோட பாட்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா நம்ம மயில் வாகனம் கார்த்திகிட்ட, என்னப்பா இப்படி ஆகிருச்சு, நம்ம என்ன பண்றது? அப்ப கார்த்தி சொல்றாரு, எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும், என் ஃப்ரெண்டு ராஜா கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். சரி நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு நேரா ராஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அவர் ஃபோன் பண்ணி, சொல்லு கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, ராஜா இது மாதிரி பேங்க்ல பணம் எடுக்கணும், பேங்க்ல வந்துட்டு சாமியோட நகையெல்லாம் இருக்கு, ராஜ சேதுபதியோட பேரம் தான் எடுக்கணுமா. உடனே ராஜா சொல்றாரு, அவ்வளவுதானே, ராஜ சேதுபதியோட பேரம் தானே வரணும், நான் வந்துடுறேன் கார்த்தி, நீ கவலைப்படாத. கார்த்தியும் சரி இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு, அந்த சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்து உன்னை ஏதாவது கடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சோ இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு. இது கேட்டதோட அவரு சொல்றாரு, இங்க பாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா போனை கட் பண்ணத்தோட மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி நீ சொன்னதோடதான் எனக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை நீ அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக ராஜாவை கடத்திட்டா என்ன பண்றது? அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம் எந்த அளவுக்கு போறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விருமனையும் சிவனாண்டியையும் காமிக்கிறாங்க. விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, எப்படியும் கோவில்ல உள்ள நகைகளை எடுக்கிறதுக்கு அந்த கார்த்தி பேங்குக்கு வந்துதான் ஆகணும். அப்ப சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துல இருப்பா. அப்ப கண்டிப்பா அந்த
கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சிக்கிதானே ஆகணும். அப்ப அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, ஆமா, நமக்கு கிடைச்ச இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது நம்ம பயன்படுத்தியே ஆகணும். அப்ப விருமன் சொல்றாரு, அந்த கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு ராஜசேதுபதியோட பேரன்னு சொல்லிக்கிட்டு ஒரு காமெடி பீஸ் சுத்திக்கிட்டு இருக்கான்னு சென்னையில, ஃபர்ஸ்ட் அவனை முதல்ல தூக்கணும். அவனை தானே எல்லாரும், அதாவது இந்த சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து அந்த ராஜசேதுபதியோட பேரன் இவன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை தூக்கணும். அவனை தூக்கிட்டா எந்த ராஜசேதுபதியோட பேரன் வரான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்பால. சோ இதை வச்சு நம்ம உண்மையை நிரூபிச்சிடலாமே. இது கேட்டதோட சிவனாண்டியும், ஆமா, அத பத்தி நான் யோசனையே பண்ணி பார்க்கலையே, சரி ஓகே, இதன்படி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி நீரா சந்திராட்ட, சந்திரா, எனக்கு ஒரு அருமையான ஒரு யோசனை. அந்த கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தெரியறான்னு, அவனை கடத்திட்டா அப்புறம் அவன் பேர்ல ராஜ சேதுபதி பேரன் அப்படிங்கிற பேர்ல எவன் பேங்குக்கு வரான் அப்படிங்கிறத நானும் பாக்குறேன். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சரிங்க, எது பண்றனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா அந்த சிவனாண்டி என்ன பண்றாருன்னா, நேரா அவருக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. அந்த ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கண்ணா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, டேய், சென்னையில தானடா இருக்கீங்க? ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா, நீ சொன்ன உடனே நாங்க சென்னைக்கு வந்துட்டோம், என்னன்னு சொல்லுண்ணா. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். போட்டோல உள்ளவனை கடத்தி கொண்டு போய் வச்சிருங்க. ஒரு வாரம் கழிச்சுதான் அவனை வெளியில விடணும். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜாவோட போட்டோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, இவன் என்னடா பார்க்க டம்மி பீஸ் மாதிரி தான் இருக்கான், இவனை தூக்குறது சுலபமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ராஜா இருக்கிற வீட்டு பக்கம் போறாங்க. அங்க போயிட்டு ராஜாவோட வீட்டு கதவை தட்டுறாங்க. ராஜா நினைக்கிறாரு, யார் அது இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறது அப்படின்னு கதவை திறந்தா 2 3 ரவுடிங்க நிக்கிறாங்க. ரவுடிகளை பார்த்ததோட ராஜா கேக்குறாரு, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க டக்குன்னு ராஜாவோட முகத்துல மயக்க மருந்து அடிச்சதோட ராஜா மயக்கம் போட்டுடுறாரு. அப்ப அந்த ரவுடிங்க ராஜா அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்ததோட பக்கத்துல உள்ளவங்களாம், ஐயோ பாவம், இந்த பையனை யாரோ கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. அதே நேரம் பக்கத்துல உள்ளவங்க வந்துட்டு பதட்டத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜாவை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ரவுடிங்க நேரா சிவனாண்டிக்கு போன் பண்ணி, சார், நீங்க சொன்ன மாதிரியே சென்னையில உள்ள இந்த போட்டோல உள்ள அதே பையனை கடத்தியாச்சு. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண? சிவனாண்டி சொல்றாரு, அவனை ஒரு வாரம் வச்சிருங்கடா, நான் எப்போ விடணும்னு சொல்றனோ அப்பதான் விடணும். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பேங்குக்கு கிளம்பணும். ராஜாவுக்கு நேத்தையில இருந்து கால் பண்றேன், எடுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்றாரு. மயில்வாகனை கேக்குறாரு, என்ன கார்த்தி திடீர்னு இப்படி சொல்ற? ஒருவேளை அந்த சிவனாண்டி ஏதாவது பண்ணிருப்பானோ? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, ராஜா இருக்கிற வீடு தெரியாதே. மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி, எனக்கு என்னமோ அந்த சிவனாண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு. அப்பன்னு பார்த்து சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்ன அந்த பேங்குக்கு யார அனுப்புறது அப்படின்னு ஏதோ தீவிரமா திட்டமிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது கேட்டதோட மயில்வாகனம் நினைக்கிறாரு, ஆகா, அப்ப இது இவளோட வேலைதான் அப்படின்னு. கார்த்தி நீரா சிவனாண்டிய பார்த்து சந்திராவை பார்த்து, இங்க பாரு, மரியாதையா என் ஃப்ரெண்டை விட்டுரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, விட்டுறேன், நீ போயிட்டு அக்கா கிட்ட நான் தான் அந்த கார்த்தி அப்படின்னு ஒத்துக்கோ, உன் ஃப்ரெண்ட ஊசுரோட விட்டுறேன். இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, உங்களோட போட்டோஸ் இப்ப எங்க கையில தான் இருக்கு, அது மட்டும் அத்தை கைக்கு போனுச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப சந்திரா சொல்றாங்க, அதை விடு, அவராச்சும் என் புருஷன், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்துட்டு அக்கா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நீங்க பண்ணிருக்க காரியம் சாதாரண விஷயமா? வீட்டுக்குள்ளேயே புகுந்து நல்லவன் மாதிரி நாடகம் போட்டு அந்த ராஜ சேதுபதியோட பேரன் இந்த வீட்டுக்குள்ள வந்து அக்காவையே ஏமாத்தி ரேவதிய வேற கல்யாணம் பண்ணிருக்க, நீங்க செஞ்சது சாதாரண விஷயமா? ஏ ராஜா, கார்த்தி, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க, இப்ப சொல்லணும்னாலும் பேங்குக்கு போக போற நீங்க கண்டிப்பா யாருன்னு வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயில் வாகனம் கார்த்திய பார்த்துட்டு, என்ன கார்த்தி, இந்த சின்ன மாமியார் இப்படி மிரட்டிட்டு போறாங்க? கார்த்தி சொல்றாரு, ஆமா,
எப்ப என்ன பத்தின உண்மை வெளியில வரும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆகிட்டுல. அப்ப மயில்வாகனை கேக்குறாரு, கார்த்தி இப்ப என்னதாப்பா பண்றது? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி நான் தான் பேங்குக்கு போகணும், வேற வழி கிடையாது. அங்க போயிட்டு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் தெரியட்டும், என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு உண்மை தெரிய போறது தானே. மயில்வாகனை கேக்குறாரு, கார்த்தி என்ன இப்படி பேசுற? அப்ப ரேவதியோட வாழ்க்கை, கோவில் கும்பாபிஷேகம். கார்த்தி சொல்றாரு, அத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க, கண்டிப்பா அவங்களோட வாக்க மீற மாட்டாங்க. ரேவதியோட வாழ்க்கை அப்படிங்கிறது, ரேவதிக்கே என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. சோ அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட மயில்வாகனம் நினைக்கிறாரு, என்ன இது கார்த்தி இப்படி பேசுறான்? அதான் ரேவதியும் இவனும் சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்புறம் ஏன் கார்த்தி மாப்பிள்ள இப்படி பேசுறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு கண்வலிக்கிறாரு. அங்க உள்ள ஒரு அடிங்களை பார்த்து, இங்க பாருங்கடா, என் நண்பனுக்கு என்னோட உதவி கட்டாயமா தேவைப்படுது, தயவு செஞ்சு என்னை விடுங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் நீ அங்க போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உன்னை நாங்க இங்க கடத்தியே கொண்டாந்து வச்சிருக்கோம், அப்புறம் என்னடா பேச்சு, வாய முறா. இது கேட்டதோட ராஜா அதிர்ச்சி ஆகி, ஐயோ பாவம் கார்த்தி மாப்பிள்ள, என் உதவி இல்லாம என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்ட்டு ராஜா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க, சொல்லுங்க பாட்டி. அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்பா கார்த்தி, நாங்க எல்லாரும் பேங்க்ல தாப்பா நின்றுகிட்டு இருக்கோம், வரியாப்பா? இது கேட்டதோட கார்த்தியும், சரி வரேன் பாட்டி. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வீட்டுல உள்ள சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் வருது. சாமுண்டீஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா நாங்க எல்லாருமே பேங்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோவிலோட நகையை எடுக்கும் பொழுது நீங்களும் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களாம்ல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம், வரீங்களாமா? சாமுண்டீஸ்வரியும் சரி, கொஞ்ச நேரத்துல நானும் என் மாப்பிள்ளையும் வரோம் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா இந்த இடத்துக்கு வந்ததோட அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள கோவில் நகைகளை வெளியில எடுக்கணுமா, வரீங்களா மாப்பிள்ள? இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்கத்த அப்படிங்கிறாங்க. அப்ப சந்திரா இங்க இருந்து வந்துட்டு, அக்கா நானும் வரவா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுல என்ன இருக்கு சந்திரா, வாயே நீயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா நேரா கார்த்திய பார்த்துக்கிட்டே யோசிக்கிறாங்க, டேய் உனக்கு ஹெல்ப் பண்ற ராஜாவையும் நாங்க கடத்தி வச்சிருக்கோம், இனிமே நீ என்னடா பண்ண போற அப்படின்னு. கார்த்தி நேரா சந்திராவை பார்த்துக்கிட்டே, உன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து அந்த பேங்குக்கு போறாங்க. அங்க போனதோட பரமேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்ததோட, என்ன இது, இவன் சாமுண்டீஸ்வரி கூட வரான், இப்ப எப்படி இவன் கையெழுத்து போட்டு எடுப்பான் அப்படின்னு. அதே நேரம் அங்க உள்ளவங்க எல்லாருமே கார்த்திய பார்த்து, இது மாதிரி அவர் வந்தாதான் கையெழுத்து போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மயில் வாங்கணும் டக்குன்னு ஒரு ஃபோன் பண்றாரு. இது மாதிரி செங்கல் சூளையில ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது, வாங்கத்த அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ஏதோ வரேன் அப்படின்ட்டு நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள நீ பாத்துக்கிடுங்க நான் வந்துறேன் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா இந்த நேரத்துல எங்க போற, அந்த ராஜ சேதுபதியோட பேரை யாரு அப்படிங்கறது உனக்கு தெரிய வேண்டாமா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, அந்த பேரை வந்துட்டு யாருன்னு உனக்கு தெரியாதா? அது அந்த சென்னையில இருக்கான் பாரு, அவன்தான். மறுபடியும் அவன் முகத்துல முழிக்கிறமா, எனக்கு செங்கல் சூளையில வேற ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு, நான் இப்ப அந்த இடத்துக்கு அர்ஜென்டா போயே ஆகணும், டிவி இல்லாம என்ன டென்ஷன் படுத்தாது சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம கார்த்தி வந்து மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு, சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து செங்கல் சோலைக்கு போறாங்க. அங்க போயிட்டு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்க எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன இது, இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ட்டு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுக்கா ஏதோ செங்கல் சோலையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போனேன், என்னாச்சு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, அங்க வந்துட்டு கையெழுத்து, இங்க செங்கல் சூளையில எந்தவித பிரச்சனையும் இல்ல சந்திரா, அங்க கையெழுத்து போட்டு நகை கொடுத்துட்டாங்களா? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா இப்பதான் கொடுக்க போறாங்க, நீ வந்திருக்கா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி சந்திரா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு, ஐயோ அத்தை மறுபடியும் வீட்டுக்கு போறாங்களே அப்படின்ட்டு. சாமுண்டீஸ்வரி இங்க இருந்து வராங்க. வந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து கோட் சூட் போட்டுட்டு
நேரா வந்துட்டு நகைக்கான கையெழுத்து போடுறாரு. சாமுண்டீஸ்வரி எட்டி இருந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா எதுக்கு மாப்பிள்ள வந்துட்டு கையெழுத்து போடுறாரு? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ராஜசேதுபதியோட பெயரை கையெழுத்து போடாம வேற யாருக்கா போடுறது? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா என்ன சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா இந்த நிக்கிறாங்களே ஊரு தலைவர்கள், இவங்க கிட்ட கேட்டு பாரேன். அப்ப சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, இங்க பாருங்க அது நிக்கிறாரே அவர் யாரு? அவங்க சொல்றாங்க, அம்மா அவரை தெரியாத உங்களுக்கு? அவரு தான் ராஜசேதுபதி ஐயாவோட பேரன் கார்த்திக். இப்பதான் சென்னையில இருந்து வந்திருக்காரு. வந்துட்டு உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்ப மறுபடியும் கிளம்பணுமா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. கார்த்தி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு பரமேஸ்வரி கிட்ட கொடுக்கறதுக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரி பாக்குறதுக்கும் சரியா இருக்கு. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்ததோட அதிர்ச்சியாகி நேரா ராஜா கிட்ட வந்துட்டு, இங்க பாரு நீதான் இந்த பரமேஸ்வரியோட பேரானா? அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு ஆமாத்த அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டேய் யாருக்கு யாருடா அத்தை? எப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருக்க? அத்தை நீ கூப்பிடுற? உனக்கு வெக்கமாவே இல்லையாடா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாத. இங்க பாரு என் பேரன் ஒன்னும் திறமை இல்லாதவன்லாம் இல்ல, நல்ல திறமையானவன் தான். அவன் கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப நல்லவன் தான். உன் பொண்ணு நல்லபடியா பாத்துப்பான். நீ தேவையில்லாம தவறான முடிவெடுக்காத, சரியா? இந்த கேட்டத்தோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் கிழவி, நீ சொன்ன மாதிரியே ஜெயிச்சுட்டே, அதுவும் நேர்மையா ஜெயிக்கல. நாடகம் போட்டு என்னை ஏமாத்தி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, நான் ஏன் சாமுண்டீஸ்வரி வெக்கப்படணும்? அவன் முறை பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் கல்யாணம் பண்ணத்துல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, செஞ்சதே திருட்டுத்தனம், இதுல நீ நியாயம் வேற பேசுறியா? உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு இவன் உன் பேரன்னு என்னைக்கு தெரிஞ்சிச்சோ அப்பவே இவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இவன் இனிமே இந்த என் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகி அத்தை அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, யாருக்கு யாருடா அத்தை? இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதாண்டா உனக்கு மரியாதை அப்படின்னு சொன்னதோட கார்த்தி செம ஷாக் ஆகுறாரு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.